காசி, முக்திநாத் போன்ற ஆன்மீக யாத்திரை சென்று வரும் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சியில் இன்றைய 12 ராசிக்கான பலன்களை வழங்குவார். ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருப்யோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இணைய நாளாகட்டும். மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 11/4/2025 சதுர்தசி திதி மறுநாள் காலை 4:14 வரை அதன்பின் பௌர்ணமி. உத்தர நட்சத்திரம் இன்று மாலை 4:13 வரை அதன்பின் அஸ்தம். மாலை 4:13 வரை சித்த யோகம், அதன்பின் அமிர்த யோகம். ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. வார சூளை மேற்கு, பரிகாரம் வெள்ளம். நல்ல நேரம் என்கிற சுபகோரை காலை 6 மணி முதல் 9 மணி வரை. பகல் 1 மணி முதல் 1:30 மணி வரை. மாலை 5 மணி முதல் 6:30 மணி வரை. நாள் முழுவதும் இன்று கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் சந்திரன் கேது, மீனத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு புதன் சனி. அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, இதுவரை உத்தியோகம் சென்று வந்தவர்கள் சொந்த தொழில் செய்ய ஆர்வம் காட்ட வாய்ப்புண்டு. அதற்கான திட்டங்களை தீட்டுவீர். மனைவியின் உடல் நலனில் கவனம் செலுத்துவது நல்லது. பொருளாதார விஷயத்தில் நிறைவு ஏற்படும். பெற்றோர்களின் ஆலோசனை சில விஷயங்களுக்கு கை கொடுக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக கொடிகட்டி பறந்த பிரச்சனை ஒன்று நல்ல முடிவுக்கு வரும். அடிப்படை வசதிகள் அதிகரிக்கக்கூடும். ஆதாயமிக்க பதவிகள் சிலருக்கு தேடி வரலாம். பொன்பொருள் சேர்க்கை ஏற்பட வாய்ப்புண்டு. திட்டமிட்ட செயல்களில் நல்ல முறையில் நிறைவேற்றி மகிழ்ச்சியை அடைவீர். தொழில் லாபம் அதிகரிக்கும். முன்னேற்ற பாதையில் இருந்த இடையூறுகள் அகலும். உத்தியோகத்தில் சிறு தொல்லைகள் விலகக்கூடும். கல்யாண கனவுகள் நனவாகும். உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். புதிய கடன் வாங்கி ஒரு நல்ல காரியத்தை முடிப்பீர். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இதுவரை தடைப்பட்ட சில விஷயங்கள் லாபகரமாக மாறும். மனபயம் விலகும். எண்ணங்களை செயலாக்குவதை பற்றி நல்ல முறையில் சிந்திப்பீர். தொலை தூரத்தில் இருந்து வரும் செய்தி மகிழ்ச்சியை தரக்கூடும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் புதிய தொழில் தொடங்கி மகிழ்ச்சி அடையவும் வாய்ப்புண்டு. அதே நேரத்தில் மற்றவர்களை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். உற்றார் உறவினர் பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை நிலவும். விட்டு கொடுத்து செல்வீர். மகன் அல்லது மகளின் கல்வி சம்பந்தமான இருந்த மனக்குழப்பம் தீரும். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். மன வருத்தம் உண்டாகாமல் இருக்க திட்டமிடுவது அவசியம். ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். நண்பர்கள் நம்பிக்கைக்கு உரிய விதத்தில் நடந்து கொள்வார்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளவருக்கு கடன் சுமை குறையும். அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தாய் வழி உறவினரால் சிறு பிரச்சனை உருவாகும். உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் நன்மை தருவதாக அமையும். கவலைப்பட வேண்டாம். மகன் அல்லது மகளால் சிறு மன வருத்தம் ஏற்பட்டு சரியாகும். உங்கள் பார்வையில் இருக்கும் சில விஷயத்தை கவனமாக கையாள்வது நல்லது. மருத்துவ செலவுகளில் இருந்து விடுதலை கிடைக்கும். மருத்துவ செலவு குறையும். புதிய விஷயங்களை திட்டமிட்டு செய்து வெற்றி பெறுவீர். புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருப்பார். குடும்ப முன்னேற்றத்திற்கு இடையூறாக இருந்தவர்கள் தானே விலகிச் செல்வர். தொழில் போட்டி அதிகரிக்க வாய்ப்புண்டு. தன்னம்பிக்கையோடு இன்று நீங்கள் போராடுவீர். சகோதரர் வழியில் உங்கள் முன்னேற்றத்திற்கான ஆதரவு கிடைக்கும். வீடு கட்டும் முயற்சிக்கு ஏற்பட்ட தடை விலகக்கூடும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். அடகு வைத்த பொருளை மீட்க வாய்ப்புண்டு. உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் உழைப்புக்கு ஏற்ற பலனும் இன்று கட்டாயம் கிடைக்கக்கூடும். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, கூடுமானவரை உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சில விஷயங்களில் பொறுமை காப்பது அவசியம். அதிகாரிகளை பகைத்து கொள்வதை தவிர்ப்பது நல்லது. சக பணியாளர் உங்களிடம் வீண் விவாதம் செய்ய வாய்ப்புண்டு. ஆரோக்கியத்தில் இருந்த தொல்லை சிலருக்கு விலகும். தொலைபேசி மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி தேடி வரும். தொழில் வளர்ச்சி திருப்திகரமாக இருக்கும். வீட்டை விரிவாக்கம் செய்ய சிலர் திட்டமிடுவர் அல்லது வீடு மாற சிலர் திட்டமிடக்கூடும். தொழில் தொடர்பாக எடுத்த முயற்சி கைகூடும். சொந்த தொழில் செய்வது பற்றிய சிந்தனை உதிக்கும். கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றத்தில் இருந்த பிரச்சனை விலகும்.
அதிகாரத்தில் இருப்பவர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. தாயின் உடல் நலனில் கவனம் தேவை. உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றும் வைத்து பேசுவாரை இனம் கண்டு விலக்கி வைப்பீர். தன்னம்பிக்கை மற்றும் தைரியத்தை கைவிடாமல் நீங்கள் இன்று போராடுவீர். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளவர்கள் பழைய பங்குகளை விற்று சில கடன்களை அடைப்பீர். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்று சரளமான போக்கு தென்பட்டாலும் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக செயல்படுவது நல்லது. தைரியமிக்க நீங்கள் கடமையில் அதிக கவனம் செலுத்துவீர். இருந்த போதிலும் தொய்வு ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். கணவன் மனைவியிடையே சிறு கருத்து ஏற்படலாம். விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும். அதே நேரத்தில் எவரையும் எளிதில் நம்பி விடாதீர்கள். வாக்குறுதி கொடுப்பதை தவறுங்கள். உத்தியோகத்தில் விழிப்பு உணர்வு இன்று தேவை. திட்டமிட்டு செயல்படுவீர். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பை கிடைக்கும். பொருளாதார நிலை உயரும். மகிழ்ச்சி தரும் தகவல் ஒன்று தேடி வரக்கூடும். ஆரோக்கியம் சீராகி உற்சாகத்துடன் செயல்படுவீர். அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளவருக்கு நல்ல பொறுப்புகள் தேடி வரும். சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பர். தனவரவில் இருந்த தட்டுப்பாடு விலகும். புதிய தொழில் தொடங்குவது பற்றி சிலர் ஆலோசிப்பீர். சிக்கனத்தால் சேமிப்பை பெருக்க முயற்சிப்பீர். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, இன்று உங்கள் திறமையை வெளிப்படுத்துவீர். கற்றறிந்த மேலோரெல்லாம் கன்னியா ராசியில் பிறப்பார் என்றபடி மதி நுட்பத்துடன் இன்று நீங்கள் செயல்படுவீர். தொல்லை தந்த எதிரிகளின் பலம் குறையக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள் உங்கள் பொருளாதார நிலையை உயர்த்தும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொருளாதார சிக்கல் அகல வாய்ப்புண்டு. இழந்த வாய்ப்புகளை மீண்டும் பெறும் வாய்ப்புண்டு. திட்டமிட்டபடி செயல்பட முடியுமா என்பது சிலருக்கு சந்தேகமாக இருக்கும். கவலை வேண்டாம். உறவினர்களும் உடன் பிறந்தவர்களும் தக்க நேரத்தில் கை கொடுப்பர். வருங்கால நலன் கருதி புதிய திட்டங்களை தீட்டுவீர். இடம் நிலம் பூமி வாங்க வழிபிறக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எடுத்த காரியங்களை வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து செல்வது சில பிரச்சனைகளை தீர்க்கும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவைப்படலாம். உத்தியோகத்தில் உடன் இருப்போரை சில விஷயங்களை அனுசரித்து செல்ல வேண்டி வரும். வழக்கமான உங்கள் பிடிவாத குணத்தை கைவிட்டு சில விஷயங்களில் விட்டு கொடுத்து சென்று விடுங்கள். உறவினர் வருகையால் சேமிப்பு செலவழியும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, துடிப்புடன் செயல்பட்டாலும் திட்டமிட்ட ஒரு காரியம் சற்று தள்ளி போகலாம். அலைச்சல் அதிகரிக்கும். புதிய கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகலாம். பண விஷயத்தில் பிறருக்கு பொறுப்போ அல்லது வாக்குறுதி கொடுப்பதையே தவிர்த்து விடுங்கள். மனதில் மறைமுகமான சிறு கவலை தோன்றி மறையும். அதே நேரத்தில் உங்கள் முயற்சிக்கு தகுந்த பலன் கட்டாயம் கிடைக்கும். முயற்சி திருவினையாக்கும். எந்த ஒரு செயலிலும் கொஞ்சம் விழிப்பாக செயல்படுங்கள். உறவினர் பகை உருவாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். உயர் அதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வது அவசியமானதாகும். ஒரு சிலர் அடகு வைத்த பொருட்களை மீட்டு மகிழ்ச்சி அடையக்கூடும். தொழில் வளர்ச்சி நல்ல முறையில் இருக்கும். விரயங்கள் அகலும். எதையும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுத்த முடியும். நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இன்று கணவன் மனைவியின் அன்பு ஆதரவு நல்ல முறையில் இருக்கும். மகன் அல்லது மகளின் மேல் படிப்புக்காக புதிய முயற்சியை எடுப்பீர்கள். பங்கு சந்தையில் இருந்த தேக்க நிலை மாறக்கூடும். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, சிலருக்கு தேவையற்ற வம்பு வழக்குகள் மறைமுகமாக இருந்து கொண்டே இருக்கும். வழக்குகளில் இருந்த தேக்க நிலை உங்கள் திறமையால் இன்று மாறக்கூடும். பொது வாழ்க்கையில் உள்ளவருக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களை உயர்த்தக்கூடும். சொல்லும் செயலும் சிறந்து விளங்கும். கடன் சுமையை குறைப்பதை பற்றி யோசிப்பீர்கள். மகன் அல்லது மகளால் பெருமை உண்டாகும். பாக பிரிவினை பற்றி நீண்ட நாட்களாக சென்று வந்த ஒரு பஞ்சாயத்து உங்களுக்கு இன்று சாதகமாகும். எந்த ஒரு செயலிலும் நிதானம் பொறுமை தேவை. கலை இசை ஓவிய நாட்டியம் துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு பிரயாண வாய்ப்புகள் தேடி வரக்கூடும். நேர்மறையான சிந்தனைகள் மறையும். தைரியம் பெருகும். வருமான பற்றாக்குறையை என்று நீங்கள் சரி செய்வீர்கள். நிலம் வீடு பூமி வாங்க உடன்படிக்கை செய்ய சிலருக்கு வாய்ப்பு ஏற்படும். ஆதாயம் தரும் செய்தி தொலைபேசி மூலம் கிடைக்கும். நல்லவர் வல்லவர்கள் உங்களை தேடி வரக்கூடும். அன்புள்ளம் கொண்ட தனுராசி அன்பர்களே, பொருளாதாரம் சற்று சரளமாக தென்பட்டாலும் பண விஷயத்தில் இன்று விழிப்புணர்வு உங்களுக்கு தேவை. சிலர் உங்களை நாடி ஜாமீன் கையெழுத்து கேட்டு அல்லது பொறுப்பு கேட்டு வரக்கூடும். கூடுமானவரை வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. குடும்ப உறுப்பினர் இடையே அனுசரணையாக செல்வது நல்லது. சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பர். மகன் அல்லது மகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சியை தரும். இல்லத்தில் சுபகாரியம் செய்ய முயற்சிப்பீர். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட பதவிகளோ அல்லது வேறு வித பொறுப்புகளோ உங்களை தேடி வரக்கூடும். தெய்வ வழிபாடு உங்கள் முன்னேற்றத்திற்கு இன்று வழி செய்யும். வியக்க வைக்கும் தகவல் தேடி வரும். தடுமாற்றம் அகலும். தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். நண்பர்கள் நம்பிக்கைக்குரிய விதத்தில் செயல்படுவர். நிலம் பூமி வீடு வாங்குவதில் இருந்த குழப்பங்கள் நீங்கக்கூடும். வாழ்க்கை துணைவியரால் நன்மை ஏற்படும். தொழில் விரிவாக்கம் செய்வது பற்றி ஆலோசிப்பீர். பயணங்கள் அலைச்சலை தந்தாலும் பின்னால் ஆதாயத்தையும் தரும். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. மகன் அல்லது மகளின் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி உங்களுக்கு நல்ல முறையில் பலன் தரும்.
உத்தியோகத்தில் கவனமாக செயல்படுங்கள். வரவேண்டிய தொகை ஒன்று சற்று தள்ளி போகும். பண விஷயத்தில் அவசரம் காட்டாதீர்கள். குடும்ப பிரச்சனையை சமாளிக்க சேமிப்பை உயர்த்துவீர். தொழிலில் ஏதேனும் ஒரு மாற்றம் நிகழ வாய்ப்புண்டு. சொந்த தொழில் செய்வோருக்கு திடீர் திருப்பங்கள் தேடி வரும். உங்கள் பொறுப்புகளை கூடுமானவரை மற்றவரை நம்பி ஒப்படைப்பதை தவிர்ப்பது நல்லது. சில விஷயங்களில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் நண்பர்கள் விலகாதபடி பார்த்து கொள்வது அவசியம். கடன் சுமை இருந்தால் அது குறைக்க திட்டமிடுவீர். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நன்மை தரும். உடன் பணிபுரிவோர்களிடம் அனுசரணையாக செல்வது நன்மை தரக்கூடியதாக இருக்கும். விலையுயர்ந்த பொருட்களையும் ஆவணங்களையும் என்று பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, தைரியமான மனோநிலையில் சில முடிவுகளை எடுப்பீர். தெய்வ வழிபாடும் முன்னோர் வழிபாடும் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழி கொடுக்கும். உறவினர்கள் நண்பர்கள் ஓரளவு அனுகூலமாக இருப்பர். சிலர் விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பை பெறுவர். பணப்புழக்கம் நன்றாக இருந்தாலும் மன அமைதி சற்று குறைவாக இருக்கும். உத்தியோகத்தில் சிலருக்கு திடீர் மாற்றங்கள் மனக்கலக்கத்தை தரக்கூடியதாக இருக்கும். அக்கம் பக்கம் அயலாரிடம் சில விஷயங்களை விட்டு கொடுத்து செல்வது நல்லது, அல்லது சில பிரச்சனைகளை கவனிக்காமல் கடந்து செல்வது நன்மை தரும். செல்வ வளம் பெருகும். திட்டமிட்ட செயல்கள் கடைசி நேரத்தில் கைகூடி வரும். பொது வாழ்க்கையில் இருவருக்கு செல்வாக்கு உயரும். தாய் தந்தையின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து சிலருக்கு அழைப்பு தேடி வரும். பணவரவால் கடன் சுமை குறையும். ஸ்பெகுலேஷன் ஆதாயம் தரும். குடும்பத்தில் குதூகலம் நிறைந்திருக்கும். உறவினர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்பு அகலும். வீட்டிற்கு தேவையான அவசியமான பொருளை வாங்கி மகிழ்ச்சி அடைவீர். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, சுறுசுறுப்பாக இன்று நீங்கள் செயல்படுவீர். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் நல்ல வாய்ப்புகளை பெறுவர். இன்று தேடி வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில்தான் உள்ளது. சகோதரருக்குள் ஒற்றுமை பலப்படும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளோர் அரசியலில் ஈடுபட்டுள்ளோருக்கு விலகிச் சென்ற பதவிகள் தேடி வரலாம். பாக பிரிவினைக்கு இடையராக இருந்தவர்கள் விலகிச் செல்வர். சுபகாரிய பேச்சு முடிவாகும். மகன் அல்லது மகளின் கல்வி தொடர்பான முயற்சி வெற்றி பெறும். சிடல் வங்கியில் கடன் எதிர்பார்த்து இருந்தால் அது கிடைக்க வாய்ப்புண்டு. கல்வி கடன் கிடைப்பதால் மகன் அல்லது மகள் வெளிநாடு செல்லும் வாய்ப்பை பெறுவர். உங்கள் போட்டியாளரை கண்டு சொந்த தொழில் செய்வோர் கவலைப்பட வேண்டாம். நம்பிக்கையுடன் நடைபோடுங்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கை நழுவி சென்ற வாய்ப்புகள் இப்போது கிடைக்க வழிபிறக்கும். ஒவ்வொரு செயலிலும் உற்சாகத்துடன் செயல்படுங்கள். கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும். சுய தொழில் தொடங்குவது பற்றி ஆலோசிக்க வாய்ப்பு உண்டு. ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களாணி பவந்து.